மச்சான் டிவி போடுறா, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிட போதுடா. மா என்ன குடி. என்னம்மா நொன்ற? இருக்கும்போது இடுப்பு பிடிச்சிச்சு. அப்படி என்ன ஆண்டி பேருக்கு நீங்க? பொறுக்கி நான் எப்போட அந்த பக்கம். வர வர எங்களோட நீங்க தான் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுறீங்க ஆண்டி. டேய் தமிழ், இன்னைக்கு அப்பாவுக்கு நட்சத்திர பிறந்தநாள். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணோம். என்னால் முடியல, நீ போய் பண்ணிட்டு வாங்க. ஐயா கோயிலுக்கா? சான்ஸே இல்லை, என்னால முடியாது. என் இமேஜ் என்ன ஆகுது? கோயிலுக்கு போறதுல என்னடா இமேஜ் குறைச்சல? மா விளையாடாதம்மா, சான்ஸே இல்லம்மா. எவ்வளவு பசங்க நானே பழம் கலாச்சிருக்கேன் தெரியுமா? முடியாம தானடா கேட்குறேன். அம்மா மேட்ச் பார்க்கணுமா? சரி போறேன். மூஞ்சடி வச்சுக்காத, டிராமா பண்ணாத. எனக்கு வடை சுண்டலுக்கு 10 ரூபா கூட, அப்பதான் போவேன். ஒரு நாள் இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாதிரு. இப்போ மட்டும் ஒழுங்கா நடக்கிற? சரி மச்சான் வரேன். டேய் எங்கடா போற? கோயிலுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. பை ஹேவ் ஃபன் டா. டேய் டேய் நானும் பை மச்சான். டேய், நீ எங்கடா போற? அவன் ஃபண்டுக்கு கம்பெனி. சரி சரி வரேன். மூஞ்சி இப்படி வச்சுக்காத. ஆனா ஒரு நாளைக்கு இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப பாத்துக்கலாம் மச்சான். இல்லடா. போடா பார்த்து போலாம். போ. ஓகே. சுண்டல் எனக்கு இருக்குல்ல. சாமி கிட்ட என்ன கேக்குற? ம் ஒன்றும் இல்லை, சும்மா போஸ். நீ? மொபைல் ஃபோன், கார் ஃபிகர்ஸ். ஆ ஓம் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காதல் என்றால் பெண் கணிவதில்லை. மச்சான். ஏச்சி பூசாரி. அதான் அவர் தான். அர்ச்சனையா? ஆமாம், எங்கள் அப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பேரு? அப்பா பேர் விஜயராகவன். ராசி நட்சத்திரம்? தெரியாது. ஏண்டா உனக்கு உங்க அப்பா ராசி நட்சத்திரம் கூட தெரியாதா? இல்லை மச்சான். உனக்கு? சி பரவாயில்ல மச்சான், இந்த கோயிலுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஃபிகர்ஸ்லாம் வராங்க. இருக்கலாம். ஆனால் நான் ஏன் ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யாரா அது அவள் தான் என் ஹீரோயின். ஹே, அது ரேவதி எங்கள் காலனியில் தான்டா இருக்கா. தெரியும்டா. நான் எதுக்கு அடிக்கடி உங்கள் காலனிக்கு வரேன்? ஒன்று பார்க்கவா? அடாப்பாவி. ஹேய், அது கொடுக்காது மச்சான். யார்ட்டையும் சரியாக கூட பேசாது, பயங்கர அரகன்ட்டு. அப்போ நான் என்னோட நெக்ஸ்ட் லெவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா. அது யாரு? பின்னாடி பாரு. அப்போ நான் முதல்ல பார்த்தது ஹீரோயின் ஃப்ரெண்டா? என்னோட 7G ரெயின்போ காலனி அனிதா எனக்கு கிடைச்சிட்டாடா. மச்சா உனக்கே தெரியல நீ காமெடி தானே. அங்கே பாரு, அங்கே பாரு. அந்த பொண்ணு கிடைச்ச உடனே தெரியும்டா யார் காமெடியன்னு. மச்சான் வேணடா இப்படி இருக்கா? எனக்கு என்னவோ இவ சிங்கிளாக இருப்பான்லாம் தோணல மச்சான். இந்நேரத்துக்கு அவனா ஒருத்தர் சத்தியமாக காலில் வந்தால் தூக்கியிருக்க மாட்டான். மச்சான் நீ என்னோட பர்சனாலிட்டி கொஞ்சம் கம்மிங்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது. எனக்கு என்னமோ இவன் நார்மல் ஃபிகராக தான் தெரியுறா. அவளை இன்னும் யாரும் தூக்கலன்னு என் உள் மனசு சொல்லிச்சு. மச்சா வர வர காமெடி டைமிங் சான்ஸே இல்லை மச்சா. டேய் டேய் கிளம்புறாங்க மச்சா. வர வர நான் என்ன சொன்னாலும் காமெடின்ற. மச்சா பச்சை உனக்கு, ஆரஞ்சு எனக்கு. பா எவ்வளோ ஈஸியாக உஷார் பண்ணிட்டோம்ல. இந்த விஷயம் அரவிந்துக்கு தெரிய வேணாம். என்ன? அவன் நம்ம 2 பேரையும் விட பர்சனாலிட்டியான ஆளு. அவங்க வீட்டுல எல்லாம் எங்கடா போற? கோயிலுக்குமா? கோயிலுக்கா? கேட்டாலே போக மாட்டானே. எங்கே போகிற? ஃபேன்சி ஸ்டோர். எதுக்கு? இங்க் பாட்டில் வாங்க. நானும் வரேன். தேவையில்லை. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன். அந்த ரேவதி எனக்கு ஓகே. அந்த வெள்ளைக்கறி நீயே வச்சுக்கோ. இப்போ சொல்லு எங்கே போகிற? மச்சா கோயிலுக்கு போகிறேன், நீ வரல? மச்சான் எந்த நம்பிக்கையில் அவள் இன்றைக்கும் இதே டைமுக்கு கோயிலுக்கு வருவான்னு நீ நம்பி வந்த? அந்த ரேவதி இந்த டைமுக்கு தான் மச்சான் டெய்லி கோயிலுக்கு வரும். ஜஸ்ட் சிம்பிள் மேத். மேக்ஸ் இங்கே போடு. எல்லாம் வர சுடு. ஏன் மச்சான் கழட்டி விட்றதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுகிற? அவன் எல்லாத்தையும் போய் அவங்க அம்மாட்ட அப்படியே சொல்லுவான்டா. அவங்க அம்மா போய் எங்கள் அம்மாட்ட சொல்லி, எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட போய் சொல்லி, எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு கேட்டு எதுக்கு? சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் இருக்கணும். ஏன்பா தமிழ், தினம் கோயிலுக்கு போறியாமே, உங்க அம்மா சொல்றாங்க? என்னது தினம் கோயிலுக்கு போகிறானா? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாம தான் அவன் எதுவும் செய்ய மாட்டானே. அதானே, எனக்கு தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டானே. என்னமோ நல்ல விஷயம் தானேப்பா. ஏப்பா அரவிந்த், படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போற? அப்பா மாதிரியே பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் மாமா. ஏமா அதுக்கான படிப்பு தான் படிக்கிறானா அவன்? என்னமோ எனக்கு என்னென்ன தெரியும். அவனா என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா எப்ப பார்த்தாலும் ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருக்கான். ஐயோ ஸ்கூட்டரு. ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டரில் போயிட்டு பஸ்ஸில் வந்துட்டோமா? என்னங்க நீங்க சரியான ஆள் தான் போங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுற? ஒரு டாக்டர் போகிறனாலும் கேட்க மாட்டேங்கிற. வர வர உனக்கு மருந்து அதிகமாகிடுச்சு. டேய் நீ அரவிந்தம் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்துடுங்களேன். ஐயா நான் படிக்கணும். ஒரு ½ தானே ஆக போகுது, ப்ளீஸ் போயிட்டு வாப்பா. காண்டாவாத மச்சான், உங்ககிட்ட ஒன்றும் மறைக்கணும்லாம் இல்லைடா. சரி நான் உண்மையை சொல்லிடுறேன். அன்னைக்கு அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி கோயிலுக்கு அமிச்சாங்களே மச்சான். போன இடத்துல ஒரு மாற்றம், ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, எனக்குள்ள ஒரு வெளிச்சம் பிறந்துச்சு. ஒரு ஒரு ஒளிவட்டம். டெய்லி கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு மச்சான்.
நீ உங்ககிட்ட சொன்னாலும் கலாய்ப்ப, கூப்பிட்டாலும் வரமாட்ட. அதான் மச்சான் 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 அப்பா ஆஃபீஸ், அப்பா ஆஃபீஸ். ஏன் மச்சான் இப்படி விடுற? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தானே வரணும். அப்போ பார்த்துக்கிறேன். இருந்தாலும் நீ நம்புற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். மூடு. அவனும் பெருசா கோச்சிக்க மாட்டான். சரி மச்சான், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளை பார்த்துட்டே இருக்க போற? போய் எப்போ பேசுவ? அது அவன் என் ரேஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி ஃபிகரா, அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு மச்சான். ஒரு வாட்டி போய் பேசுறதுக்கு என்னமோ இவ்வளோ யோசிக்கிற நீ. அவளும் பொண்ணு தானடா, அதுக்கு என்னவோ நீ. மச்சான் இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்லாம் ஒழுங்கா கவனிச்சாதான் பெரிய மேட்டர்ல மொக்க வாங்காம இருக்க முடியும். டேய் என்னடா கிளாஸ்ல காணோம்? கோயிலுக்கு போயிருந்தேன்டா. ஐயோ சமகலாய் மச்சான். இல்லை மச்சான், ஒரு நிம்மதி, அமைதி, வெளிச்சம் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. அதான். டேய் அப்பா சாமி, இனிமேல் நான் கோயிலுக்கே போலடா, ஃப்ரீயா விட்றா. ஏன் மச்சான், மோட்சம் கிடச்சிருச்சா? டேய் சரி விட்றா, நம்ம மொட்டை மாடல போய் பீர் அடிப்போம் வா. இல்லைடா, படத்துக்கு போகிறேன்டா. யாரோட? அதான் கோகுலு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். டேய் அந்த உம்மனா மூஞ்சிக்காரன் கூடலாம் ஏன்டா நீ போற? டேய் கோயிலுக்கு அங்கே ஒரு பொண்ணு. ஏய் சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. கூப்பிட்டான், போயிட்டு வரேன். அதான். சரி வரேன், பாய்டா. பாய் மச்சி. அவன் வேணே பண்ணுறான் மச்சான். விடுறா, நம்ம என்ன யோகியமா? நம்ம அவனை கழட்டி விட்டு தானே சுற்றணும். உனக்கு இருந்தாலும் அவன் மேலே ரொம்ப தாண்டா பாசம். அவனுக்கு என்னமோ அவன் மேலே பெரிய அஃபெக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. டேய் ட்ரௌசர் வாயா, நான் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக காட்டிக்குவேன், அவன் காட்டிக்க மாட்டான், அவ்வளோதான். அதுக்காக நீ லூஸ் மாதிரிலாம் பேசாத. மச்சான் 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 மச்சான், என்னடா? அந்த வெள்ளைக்காரிடா. போ மச்சான், போய் பேசு. செம சான்ஸு. வேணாண்டா மச்சான், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கவனிச்சாதாண்டா பெரிய விஷயத்தில் மொக்க வாங்காமல் இருக்க முடியும். நீ போய் அவகிட்ட பேர் என்னன்னு கேளு. ஒன்று பேரை சொல்லுவா, இல்லை மாட்டேன்னு சொல்லுவா, வேற என்ன சொல்லுவா? போய் பேசு. பேசு போ. ஹாய். நம்ம அடிக்கடி கோயிலில் பார்த்துருக்கோம். பேர் என்ன? நேம்? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் வந்து பேசுவாங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் நம்பர் கேட்பாங்கன்னு தெரியுமா? இஃப் ஐ வர் கிவ் மை நம்பர் டு எவ்ரி ஒன், வாட் இஸ் தட் மேக் மீ? ரெண்டமாக வந்து பேர் கேட்குறீங்க? அவன் உன் ஃப்ரெண்டு தானே? போய் பேசுடான்னு அவன் தானே உனக்கு தைரியம் சொல்லி அனுப்புனா? ப்ளீஸ் கோ. அது என்ன சொன்ன? ஒன்று பேரை சொல்லுவா, இல்லை முடியாதுன்னு சொல்லுவா, வேற என்ன சொல்ற போறா? அதானே? அதை தவிர அவ எல்லாமே சொன்னாடா முட்டை. சரி சரி விடு மச்சான், அவ ரொம்ப திமிரு பிடிச்சி விளாக்குறா, செட் ஆகாது. அதனால தான் மச்சான் நானே எவ்வளோ வேணான்ட்டேன். மச்சான் வர வர காமெடி டைமிங் சான்ஸே இல்லை மச்சான். ஏய் அங்கே பாரு, இந்த வெள்ளைக்காரி இங்கே என்ன பண்ணுறா? அந்த ரேவதியை பார்க்க வந்திருப்பா மச்சான். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். அவ ரொம்ப பேசுறா மச்சான், நமக்கு எதுக்கு இதெல்லாம்? ஐயோ டீசெண்டாக சொன்னால் புரியாது. இப்போ நானும் தான் அழகாக மச்சான், அதுக்காக எல்லா பொண்ணும் என்ன ஃபாலோ பண்ணுது, ஃபோன் நம்பர் கேட்குதுன்னு திமிராவா பேசுகிறேன். ஏய் வாட் ஹேப்பன் மச்சி? என்னாச்சு? இல்லை மச்சான் சீரியஸாக பேசுனியா? பயங்கர காமெடி ஆச்சு எனக்கு. ஓ டேய். Hey, what's wrong with you? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? Are you mad? Hey, இருடி. அன்னைக்கே சொன்னல இந்த வேலை வெச்சிக்காதேன்னு. Aren't you ashamed stalking a girl? Hey, next time என்ன ஃபாலோ பண்ணனா போலீஸ்க்கு போவேன். Don't follow me. ஏய் இவனோ இந்த காலனி தான். ஹெச் பிளாக். நான் இது வரைக்கும் யாரையும் ஃபாலோ பண்ணது கிடையாது, உன்னை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினச்சதும் கிடையாது. ஆனால் நீ ஃபாலோன்னு இத்தனை வாட்டி சொன்னதுக்கப்புறம் உன்னை ஃபாலோ பண்ணணும்னு தோணுது, நான் ஃபாலோ பண்ண போகிறேன். 4 வாட்டி கோயிலில் பார்த்தேன், பேர் என்னன்னு கேட்டேன், அதை விட எப்படி டீசெண்டாக நடந்துக்க முடியும்? நீ என்னவோ அதுக்கு எவ்வளோ பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா, ஊர் என்ன தெரியுமா, பேர் என்ன தெரியுமா, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, எவ்வளோ. செம்ம மொக்க மச்சான். மச்சான் மச்சான் ஏன் ஆளு மச்சான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சிரிச்சுரா ப்ளீஸ்ரா மச்சான் ப்ளீஸ் சரி ப்ளீஸ். ஓகே ரெடி? சூப்பர் ஓகே. என்னடா யோசனை வர? இல்லை எப்பவுமே எங்கள் அப்பா கிட்டேயும் அரவிந்த் கிட்டேயும் எதுவும் மறைக்க மாட்டேன். ஹேமா லைஃப்பில் வந்ததுலேருந்து இல்லை, அரவிந்த் ஒரு மாதிரி இல்லாத மாதிரியே இருக்குடா. அவனை பார்த்து ஒரு 1 இயர் ஆன மாதிரி இல்லை, அவனும் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி புரியுது நம்ம ஏதோ ஒன்று விட்டு பண்ணுறோன்னு. பட் ஆனால் மச்சான் ஊருக்கு போனவொன்னே எங்கள் அப்பா கிட்டேயும் அரவிந்த் கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹேமாவை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறேன் மச்சான். 1 இயர்க்குள்ளே ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு ஹேமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் மச்சான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா, ஹேமா, நீ, அரவிந்த், எங்கள் அத்தை, கரெக்டாக இருக்கும்ல?
என்ன மச்சான் இங்கே எப்படின்னு பார்க்குறியா? நீ காலேஜ் எக்ஸ்கர்ஷன் வரும்போது அதே காலேஜில் படிக்கிறேன்னா அதே எக்ஸ்கர்ஷன் வரக்கூடாதா மச்சான்? மச்சான் நான் சத்தியமாக உங்ககிட்ட எல்லாம் அங்கேருந்தே சொல்லு, பரவாயில்ல. ஏய் ஏன்டா பேசுகிற? மச்சான் எனக்கே உன் மேலே கோவமே இல்லை தெரியுமா? நீ அவ்வளோதான். டேய் ஓவராக பேசாத, வேணும்னே அவனை ஹர்ட் பண்ணணும்னு எதுவும் சொல்லாது. நான் சீரியஸாக தான்டா பேசிகிட்டு இருக்கேன். மச்சான் நான் சொல்கிறத கேளு, நான் ஒரு டேய். பொண்ணில் தேவையில்ல, ஒரு தேவையில்ல. உனக்கு என்னை விட இவன் தான் மச்சான் முக்கியம். இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் என்கிட்டையும் சொல்லியிருப்பல்ல. நானும் இதே மாதிரி அவனை கூப்பிட்டு உன்னை கழட்டி விட்டு சுற்றிருந்தா உனக்கே எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் 2 பேரும் தான் உலகம்னு இருந்தேன்ல, அதான் மச்சான் என் தப்பு. இனி எனக்குன்னு ஒரு உலகத்தை தேடிக்கிறேன். கொஞ்சம் கூட உனக்கு கில்ட்டியா இல்லையாடா? அப்படியே நில்லுடா, அப்படியே நில்லு. இந்த முகம் இப்படி தலகுனிஞ்சு நிற்கிறத பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஊருக்கு வந்தோடனே வீட்டு பக்கம் வந்துடாத மச்சான். மூஞ்சியை நான் பார்க்கவே விரும்பல. கொஞ்சம் டைம்ல என்ன பண்ண முடியுமோ பண்ணு. Do you like it? வேன்னு பாக்குறேன். கத்துக்கு அவன் கத்துக்கு. பயங்கர அப்செட்டாக இருக்கான், ஒரு நிமிஷம் இரு. அவங்கள தனியா விடுறா. Okay, come. I got something for you. ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. Okay, open my gift. என்ன இது? இதுதான் நம்ம வாழ போற வீடு. இது ஹால் where we'll hang out with all our friends. இது kitchen where you'll come and hold me from behind. And this is our master bedroom where, you know or தெரியும், சொல்லு. இது balcony. இது garden. Do you like it? இதில் எங்கள் அப்பா அம்மா எங்கே இருப்பாங்க? உங்க அப்பா அம்மா இப்போ இருக்கிற வீட்டில் இருப்பாங்க. விளையாடாத. எங்கள் அப்பா அம்மா இங்கே இல்லைன்னா இது எப்படி நம்ம வீடாகும்? சொல்லு, எங்கள் அப்பா அம்மா ரூம் இதில் எது? தமிழ், இந்த பிளான் நான் சின்ன வயசுலேருந்து போட்டது. என் ஹஸ்பண்டோடு நான் எப்படி தான் இருக்கணுங்கிறது என் கனவு. சரி, அது உன் கனவாகவே இருந்துட்டு போட்டோம். நான் உன் கனவுல ஒரே ஒரு சின்ன கோடு மட்டும் போட்டுக்கிறேன். இதோ இது என் பேரண்ட்ஸ் ரூம். சரியா போச்சு. தமிழ், நம்ம இந்த வீட்டில் இருப்போம். உங்கள் அப்பா அம்மா இப்போ இருக்கிற வீட்டில் இருப்பாங்க. நம்ம எவ்ரி வீக்கெண்ட் போய் அவங்களோட இருப்போம். ஏய், வீக்கெண்ட் போய் பார்த்துட்டு வரதுக்கு எங்கள் அப்பா அம்மா என்ன சினிமா தேட்டராடி? இப்போ எதுக்கு என் கூட சண்டை போடுறேன்? பின்னென்ன, எங்கள் அப்பாவுக்கு 56 வயசு ஆகுது, எங்கள் அம்மாவுக்கு 52 வயசு ஆகுது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க என்ன அனாதையா விட்டாங்களா? இப்போ நான் எப்படி அவங்கள அனாதையா விட முடியும்? நான் அவங்கள அனாதையாக விட சொல்லலை. நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன், அவங்க சொல்கிறத கேட்பேன், மதிப்பேன். பட் என் ஹஸ்பண்டோட எனக்கு இப்படி இருக்கணுங்கிறது ட்ரீம். நான் எப்படி எங்கள் அப்பா அம்மா விட்டு வருவேன்னு நீ நினச்ச? நான் வரல, நீயும் வா. வேணா, நீ உங்கள் அப்பா அம்மா கூட்டு வா, எல்லாம் ஒரே வீட்டில் இருப்போம். என்னை கிண்டல் பண்ணுறியா? Trying to be smart, is it? It just won't work. சேம், இட் ஜஸ்ட் won't work. அது என்ன அப்படி ஒரு சுயநலமா பேசுற நீ? சுயநலம். இப்போ எதுக்கு என்ன கெட்டவ மாதிரி ஃபேம் பண்ற? I just told you how I wanted to live. But for you, it's all about you. What about me? What about my dreams? ஏய், என்னடி லைஃப் ட்ரீம் என்ன பேசுற நீ? இது என்னவோ எனக்கு ஒத்து வரும்னு தோணல. நீ சாதாரண மேட்ரு பெருசாக்குற. நீ எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வானுவ, அது உனக்கு சாதாரண மேட்ரா? நான் அப்படி சொல்லல. Stop making me look like a villain. இப்போ என்ன சொல்ல வர? எனக்கு எது முக்கியம்? இப்படிதான் வாழணும்னு ஆசை, அதுவும் முக்கியம். நீ கொஞ்சம் கூட அதை கன்சிடர் பண்ணாம தூக்கி போடுற. நாளைக்கு எல்லா விஷயத்துலயும் எப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணானா என்ன பண்ணுவ? எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வர சொல்ற எதுவும் எனக்கு வேணாம். நான் வேணாமா? சொல்லுடா. நான் வேணாமா? வேணாம். நிம்மதியா? நான் போய் சாவறேன்.
அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எங்கள் 2 பேராலையும் ஒன்றும் சேரவே முடியல. அரவிந்தும் முன்ன மாதிரி எங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிறத நிறுத்திட்டான். 1 வருஷம் எப்படி இல்லாமல் ஓடி போயிடுச்சு. நல்லா இருக்கான்னு பாருங்க நீ. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. வாங்கத்த. ம். டேய், நம்ம அரவிந்துக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுடா. உங்களில் ஒருத்தருக்கு கல்யாணம்னா என்னால் நம்பவே முடியல. இல்ல அண்ணி, நல்ல இடம். அரவிந்தும் பிசினஸ்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். பொண்ணையும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எத்தனை நாள் தான் நானும் அவனும் இருக்கிறது? ஏன்பா அவன் கூட பேசுறது இல்லையா? சண்டையா இன்னும்? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சரிப்பா. அம்மா நான் கீழே இருக்கேன். ஓவராக பண்ணுறான் மச்சான் அவன். நம்ம எத்தனை வாட்டி போய் பேசணும்? அப்படின்னு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அவனுக்கு தெரியாமல் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அவ்வளோதானே? அரவிந்த் பிஸ்னஸ் பண்ணுறான். இப்போ கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போகிறான். நீ இன்னும் இந்த தடிமாடு கூட சுற்றிக்கிட்டே இருக்க. அப்பா தான் ஆஃபீஸில் வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாருல, செஞ்சா என்ன? உனக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காது என்ன? ஆமாம், எனக்கு கல்யாணம் தான் இப்போ ஒரு கேடு. சரி, நான் வேலைக்கு போகிறேன். அப்பாட்ட சொல்லு. நிஜமாவா சொல்கிற? ம், போகிறேன். சொல்லு. நான் இப்போவே சொல்கிறேன். அப்போ நானும் உன் கூட வரட்டுமாடா? ஏன்னா நான் பார்க் கார்டாக போகிறேன் கூட கூட்டின்னு போகிறதுக்கு. அவன் இன்விடேஷனை பார்ப்போம். ஆமாம், அது அப்படியே பெரிய தாஜ்மஹால். போய் பாரு. ஹாய். ஹாய். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சத்தியமாக எனக்கு அரவிந்த் உன் கசன்னு தெரியாது. நம்ம பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் லவ் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டில் சொன்னாங்க, ஓகேன்னு சொன்னேன். இப்போ தான் அரவிந்த் உன் கசன்னு தெரியும். ஓ. ஐ ஹேட் டு டாக் டு யூ ஆஃப்டர் தட். ஏன்னா நம்மலாம் நாளைக்கு ஒரே ஃபேமிலி ஆக போகிறோம் பாரு. நமக்குள்ளே எதுவும் ஆக்வர்டாக இருக்கக்கூடாதுல்ல? இல்லை, அதெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம ஓவர். வி ஹாவ் டு மூவ் ஆன். அட்லீஸ்ட் என் கசின் நல்லவன். நீ ஹாப்பியாக இருப்ப. தேங்க்ஸ். அப்போ நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். அரவிந்த் அவன் அம்மா விட்டுட்டு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டானா தனியா? இல்லை அதுக்காக தானே நம்ம பிரிஞ்சோம்? அதான். அதனால நம்ம பிரியல தமிழ். எதுக்கு பிரிஞ்சோன்னே உனக்கு தெரியல. இட்ஸ் ஷேம். இட்ஸ் த வே யூ ட்ரீட்டட் மீ. நான் கிளம்புறேன். பாய். எனக்கே கஷ்டமாக இருக்கு மச்சான். சொன்னா கேளு, நம்ம வேற எங்கேயாவது போய் நிற்கலாம்டா. மச்சான் போயிடலாம்டா.